கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் புதிய மன்னாவோடு மீண்டுமாய் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய சமாதானமும் ஆண்டவருடைய கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் இந்த புதிய மன்னாவை கேட்கிற உள்ளங்களிலே ஒவ்வொரு வீடுகளிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஆமென். இந்த நாளிலும் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாங்கள் கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே வாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்து இந்த நாட்களில் நீங்கள் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷங்களாக இந்த நாட்களில் இருக்கலாம், நல்லது. ஆனாலும் ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் மனுஷனுக்கு முன்பாக தாழ்மை எப்படியாக படுகிறோம், ஆனால் காணாத கர்த்தருக்கு முன்பாக அந்த நாட்களிலே நாங்கள் தாழ்மைப்படுகிறது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே காரியங்களை செயல்படுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தாழ்மை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் இந்த நாட்களிலே கொடுப்பதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறோமே ஒழிய, ஆனால் தாழ்மைப்படுகிற நோக்கம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபு இந்த இடத்திலே சொல்லுகிறார் எப்படி என்றால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே இருந்தாலும் சரி, பாடசாலைகளிலே இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வில்லை, உங்களுடைய செய்கிற அதாவது கையிட்டு செய்கிற காரியத்திலே ஒரு உயர்வில்லை, ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே நீங்கள் நினைக்கக்கூடும். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அது ஏன் வருகிறது என்பதை சற்று இந்த நாட்களிலே நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களா இருந்தால், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய இவ்வளவு காலம் நான் இந்த ஸ்தலத்திலே, இந்த ஸ்தாபனத்திலே வேலை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான உயர்வோ எந்த விதமான மாற்றங்களோ இந்த நாட்களில் இல்லை, இருந்த வண்ணமாகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே ஆண்டவர் முதலாவது சொல்லுவார், மகனே, நீ எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு, அப்பொழுது நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு அதிகாரிக்கு முன்பாக நாங்கள் நிற்கிற வேளையில் என்ன செய்கிறோம்? கையை கட்டிக்கொண்டு இந்த நாட்களிலே மண்டி எடுக்கொண்டு எஸ் சார், எஸ் சார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் என்ன ஆண்டவருடைய காரியத்தை அசட்டை தான் இன்றைக்கு பண்ணுகிறவராக இந்த நாட்களில் இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் போய் தாழ்மைப்படுங்கள், முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உம்மால் அன்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய தாழ்மையை பார்த்து இந்த நாளிலும் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ வேதத்திலே பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு எதற்காக உயர்த்தப்பட்டார் என்று சொன்னால், யோசேப்பினுடைய தாழ்மைதான் யோசேப்பை அந்த இடத்திலே உயர்த்தினது என்று பார்க்கிறோம். சகோதரர்களால் வெறுக்கப்பட்டாலும், ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக அந்த நாட்களிலே யோசேப்பு தாழ்மை உள்ளவராய் இந்த நாட்களில் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். சிறையில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அந்த நாட்களில் தாழ்மை உள்ளவர். ஏனென்றால் கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிறார் என்ற நோக்கம் யோசேப்புக்குள்ளே இருந்தது நிமித்தம், பாவத்தை விட்டு விலகி ஓடி தாழ்மை உள்ளவராய் இந்த நாட்களில் வாழ்ந்தது நிமித்தம் யோசேப்பினுடைய தலை அங்கே உயர்த்தப்பட்டது. அப்படியானால் உங்களுடைய தலை இன்றைக்கு உயர்த்தப்பட வேண்டுமா? அன்பு வாலிப தம்பியே, அன்பு வாலிப தங்கச்சியே, இந்த நாளும் உடைய தலை இந்த நாட்களில் வேலை செய்கிற இடத்திலும் பாடசாலையில் உயர்த்தப்பட வேண்டுமா? அப்படியானால் நீ முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே தாழ்மைப்படு, அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று இங்கே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாழ்மை உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.